குருஷர் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பிக்கப் இல்லை. ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் P2150 21Y0 ஃபியூல் இன்ஜெக்டர் குரூப் பி சப்ளை வோல்டேஜ் கரண்ட் லோ. அடுத்தது வந்து அதே இது பெர்மனெண்ட்டாக வருது. இது கம்ப்ளைண்ட் வந்து என்னங்கிறதுல இன்ஜெக்ஷனில் கீழே ஃபியூல் பம்ப்பு ஹை ப்ரெஷர் பம்பில் அந்த சுவிட்சு கப்ளர் வந்து சரியாக லாக் ஆகாமல் இருந்தது. அதை எடுத்துகிட்டு திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு கப்ளரை லாக் பண்ணி மாட்டி விட்டுருக்கு. இதில் என்னங்கிறது விஷயம்னா, எப்பயுமே வந்து ஃபியூல் பம்போ எதுலேயோ ஒன்று ஏ அப்படின்னு வந்து ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் எங்கேருந்து புறப்படுதோ அதுதான் ஏ. ஆக்சுவலாக டேங்க்லேருந்து புறப்படுது, அங்கே ஒரு பம்பு இருக்குது அப்படின்னா அந்த பம்பு ப்ரைமரி ஃபஸ்ட்டு இது வந்து அதுதான் ஏ. இது ஜெர்மன் லாங்குவேஜ். நம்ம நியூமெரிக்கில் 1 2 3 சொல்லுவோம். அங்கே ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து ஏபிசி அப்படி தான் போவாங்க. அதனால் டேங்க்கில் உள்ள பம்பு அதுங்கிற ஏன்னு வரணும். இப்போ இது வந்து பிங்கிறது தான் மென்ஷன் ஆகிருக்கு நமக்கு பி. அந்த பிங்கிறது வந்து அதுக்கு அடுத்து பம்ப்லேருந்து வர்றது அடுத்தது ஹை ப்ரெஷர் பம்பு. இந்த ஹை ப்ரெஷர் பம்பில் உள்ள சுவிட்சு தான் அது பி. இன்னொன்று அது ஹையர் எண்டில் வந்தால் டபுள் பம்பு வந்ததுன்னா அது சியாக வரும். அதனால் மோஸ்ட்லி வந்து ஏபிசினா என்னங்கிறது தெரியுங்கிறதுக்காக இந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ அது முடிச்சாச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. கஸ்டமர் ஓடி பார்த்தா நல்லா இருக்குன்னாங்க. இனிமேல் ஆல்ரெடி எரர் எடுத்துக்கிட போகிறேன். ஓகே.